வணக்கம் நேர்களே. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரங்கள்ல இருதயத்துல இருக்கிற இரத்த குழாய்கள்ல ஏற்படுகின்ற அடைப்புகளினால மாரடைப்பு உண்டாகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்குரிய பாதிப்புகள், விளைவுகள் எல்லாவற்றையும் பார்த்தோம். அதுல இருந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியும் பார்த்தோம். ஸோ இந்த வாரத்துல கூட ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். மூளையில இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள்ல ஏற்படுகின்ற அடைப்புகள், அதனாலதான் ஸ்ட்ரோக் வருகிறது. இந்தியாவுல ஏற்படுகின்ற மரணங்கள்ல 4வது இடத்துல இந்த ஸ்ட்ரோக்னாலதான் மரணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. உலகம் முழுவதும் 8 கோடி மக்கள் பக்கவாதத்திலிருந்து உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல 5 கோடி மக்கள் பக்கவாதத்தினால ஏற்பட்ட குறைபாடுகளோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்ட பெரும்பாலானோர் சகஜமான வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது. ஸோ கடந்த வாரம் மாரடைப்பை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாரமும் தொடர்ந்து ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, இந்த பக்கவாதம் அப்படின்னா என்ன, அதை குறித்து நம்ம பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இந்த பக்கவாதம் அப்படின்னா என்ன? ஸோ சமீபத்துல பாத்தீங்கன்னா அநேகருக்கு பக்கவாதம் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த பக்கவாதம் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஸோ பக்கவாதம் இல்லைன்னா ஸ்ட்ரோக் இதுதான் செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹார்ட் அட்டாக்ல எப்படி பார்த்தோம், ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ல அடைப்பு வரனால ஹார்ட் அட்டாக் வரா மாதிரி நம்ம மூளைக்கு போகிற அந்த பிளட் வெசல் அடைக்கப்படுறனால நமக்கு இந்த ஸ்ட்ரோக் வருது. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கே 2 வகையா இருக்கு. ஒன்று த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக், ஒன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ராம்போட்டிக் அப்படின்றது தான் அடைப்பு வர்றது. ஸோ ரத்த குழாய்கள் அடைக்கப்படுறதுனால வருகிறது தான் த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக். அது வரும்போது எப்படி ஹார்ட் மசில்ஸ் பிளட் சப்ளை இல்லாம டெத் ஆச்சோ அதே மாதிரி பிரெயின் செல்ஸும் பிளட் சர்க்குலேஷன் இல்லாம பிளட் சப்ளை இல்லாம அது கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன், குளுக்கோஸ் போன்ற நியூட்ரியன்ஸ் இல்லாம அந்த பிரெயின் செல்ஸும் டெத் ஆகும். ஸோ இதுதான் த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக். மசில்ஸ் ஹார்ட் மசில்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் தாங்கும் பிளட் சர்க்குலேஷன் இல்லாம. பட் பிரெயின் செல்ஸ் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். 5 மினிட்ஸ் தான் அதால சர்வை பண்ண முடியும். ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ் பிரெயின் செல்ஸ் டெத் ஆகிட்டே இருக்கும். ஸோ த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக்குன்றது ரத்த குழாயில வர அடைப்பு. ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது என்னன்னா, சம்டைம்ஸ் சிலருக்கு இந்த ரத்த கொதிப்பு அதிகமாகும் போது, பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம பிரெயின்ல இருக்கிற சின்ன சின்ன ஆர்ட்ரிஸ் வெடிக்கும், ரப்சர் ஆகும். ஸோ இந்த பிளட் வெசல்ஸ் ரப்சர் ஆகும் போது ரத்த கசிவு ஏற்படும். அதுதான் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். ஸோ இந்த மூளையில ரத்த கசிவு ஏற்படும் போது என்ன ஆகும்னா, அந்த தொடர்ந்து அந்த பிளட் லீக் அவுட் ஆயிட்டே இருக்கும். அப்ப அந்த பிரெயின் பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ்டு கேவிட்டி ஸ்கல்லுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த ரத்தம் அதிகமா உள்ள சேர சேர பிரெயினை போட்டு அழுத்தும். ஸோ அதனால பிரெயின் பாதிக்கப்பட்டு நமக்கு ஸ்ட்ரோக் வரும். இன்னொன்னு வகையில இந்த ரத்தம் பிரெயின் செல்ஸ்க்கு டாக்ஸிக்கா இருக்கும். ஸோ இந்த ரத்தமே போய் அந்த பிரெயினை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனாலயும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இந்த த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக்கை விட ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் தான் ரொம்ப சிவியரான ஃபார்ம். ஸோ இந்த 2 வகையா நம்ம ஸ்ட்ரோக்கை பிரிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கான காரணங்கள் என்ன? ஸோ இதுக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கா? ஸோ நம்ம எப்படி ஹார்ட் அட்டாக்கு பார்த்தோமோ அதே மாதிரி இந்த த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் ரத்த குழாயில வருகிற அடைப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் கெட்ட கொழுப்பு போய் அடைக்கிறனால நமக்கு வருகிறது. அதுதான் அந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ். அந்த பிரெயின்ஸ் பிளட் வெசல்ல அந்த அடைப்பு வரும்போது நமக்கு த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் வரும். அப்ப அந்த அடைப்புக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் நம்ம ஹார்ட் அட்டாக்கு பார்த்தோம். ஸோ இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு, கரெக்டான டயட் எடுத்துக்காம அதிகமா கெட்ட கொழுப்பு சேர்றது, ஸோ அந்த புவர் டயட்ரி ஹேபிட்ஸ், ஸோ இந்த அன்கண்ட்ரோல்டு ஹைப்பட்டிஸ், அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது பிளட் வெசல்ஸை பாதிச்சு அந்த அடைப்புகள் காஸ் பண்ணும். அதே மாதிரி ஸ்மோக்கிங். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த ரிஸ்க் ஃபேக்டர் தான் இந்த த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக்குக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரோக் இருந்தாலும், ஸோ ஏற்கனவே நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது ஸ்ட்ரோக் இருந்தாலும் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்ல ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொரு வகையில இந்த ரத்த குழாயில வர அடைப்பு எப்படி உருவாகும்னா, நம்ம பாடியில இருக்கிற ரத்த குழாய்கள்ல ஏற்கனவே அடைப்பு எங்கேயாவது இருந்தா அந்த அடைப்பு அங்கிருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு நம்ம பிரெயின் சர்க்குலேஷன்ல போய் அடைப்பு காஸ் பண்ணலாம்.
அதுதான் எம்பாலிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கழுத்துல இருக்கிற பிளட் வெசலோ அதுல அடைப்பு இருக்கு வச்சுக்கோங்க, திடீர்னு அந்த அடைப்பே வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு டைரக்டா மூளையில இருக்கிற பிளட் வெசலை போய் அடைக்க முடியும். ஸோ அது ஒரு வகையான பாதிப்பு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஹார்ட் துடிப்புல சில பிரச்சனைகள் இருக்கும், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. அந்த துடிப்புல பிரச்சனைகள் இருக்கும் போதும் ஹார்ட்ல இருந்து ரத்த கட்டிகள் உடைஞ்சி நம்ம மூளையில இருக்க பிளட் வெசலை போய் அடைக்க முடியும். ஸோ இல்லை ஹார்ட் வேல்வ்ஸில் கூட சிலருக்கு இந்த மாதிரி கட்டிகள் இருந்துச்சுன்னா அதுல இருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு போய் நம்ம மூளையை பாதிக்கலாம். ஸோ இது வந்து எம்பாலிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல இருந்து ரத்த கட்டி உடஞ்சி வந்து நம்ம மூளையை அஃபெக்ட் பண்றது. இன்னொன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன். ஸோ பிபி இருக்கும் ஆனால் டேப்லெட் சரியா எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த பிபி ஷூட் அப் ஆகும்போது நம்ம பிரெயின்ல இருக்க சின்ன சின்ன பிளட் வெசலால அந்த ஹை ப்ரெஷரை வந்து தாங்க முடியாது. ஸோ அது பிரேக் அவுட் ஆகி ரப்சர் ஆகும். ஸோ இதனாலதான் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் மோஸ்ட் காமனா வரும். இல்லைன்னா சில அனரிசம் சொல்லுவாங்க, என்னன்னா பிரெயின்ல இருக்க பிளட் வெசல்ஸ் வீக்கா இருக்கும்போது அதுல வந்து ஒரு பலூன் மாதிரி ஃபார்ம் ஆகி அது உடைஞ்சி கூட இந்த ரத்த கசிவு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி காரணனால நமக்கு ஸ்ட்ரோக் வரலாம். ஓகே டாக்டர், இப்ப மாரடைப்புக்கு முன்பதாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிம்டம் மாதிரி நெஞ்சு வலி வருது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்குக்கு ஏதாவது சிம்டம் இருக்கா? ஸோ நம்ம ஹார்ட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஹார்ட் மசில் பாதிக்கப்படும் போது நமக்கு செஸ்ட் பெயின் வரும், அதுதான் மெயின் சிம்டமா இருக்கும். ஆனா பிரெயின் அப்படி கிடையாது. பிரெயின்ல ஒவ்வொரு பார்ட்டுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ எந்த பகுதி பாதிக்கப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் சிம்டம் இருக்கும். மோஸ்ட் காமனா அவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கும்னா ஒரு பகுதியில வந்து ஒரு பக்கம் கை கால் வந்து செயலிழந்து போறது, இதுதான் மோஸ்ட் காமன் சிம்டமா இருக்கும். ஸோ அதுவே வந்து கை கால் செயலிழந்து போகலாம், இல்லைன்னா ஒரு சைட் கை கால் மறுத்து கூட போகலாம், இல்ல ஒரு சைடு கை மட்டும் கூட மறுத்து போகலாம். சிலருக்கு வந்து பேச்சுல குளறுபாடுகள் இருக்கும், சரியா பேச முடியாது. திடீர்னு நல்லா பேசிட்டு இருந்தவங்க திக்கி திக்கி பேச ஆரம்பிப்பாங்க, இல்ல திடீர்னு நம்ம பேசுறது அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாம ஆகும், அந்த மாதிரி சிம்டம் வரலாம். சிலருக்கு வந்து என்னன்னா தலை சுற்றல் வரும், சிவியரா எல்லா இடமும் சுத்துற மாதிரி தலை சுற்றல் வரலாம், இல்ல நடக்க முடியாது, ஸ்ட்ரெயிட்டா தள்ளாடி தள்ளாடி நடப்பாங்க, அந்த மாதிரி சிம்டம் வரலாம். சிலருக்கு வந்து கண் பார்வை திடீர்னு போகலாம், திடீர்னு சடனா பிளைண்ட்னஸ் வரலாம், ஒரு கண்ணுல இல்ல 2 கண்ணுல. ஸோ இது வந்து நாங்க ஒரு பேஷண்ட்டை கூட பார்த்தோம், ஒரு வயசான ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. திடீர்னு தூங்கி எந்திரிச்சதுல இருந்து அவங்களுக்கு கண் பார்வை தெரியல அப்படின்னு தான் வந்தாங்க. மெயினா வந்து கண் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு கண்ணுல எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா மூளையில அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருந்துச்சு. ஸோ அந்த கண்களை சப்ளை பண்ற அந்த பிரெயின் பகுதியில பிளட் சர்க்குலேஷன்ல பிளாக் இருந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தனால கண் பார்வை தெரியாம ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கூட சிம்டம் வரலாம். ஸோ எந்த பகுதி பாதிக்கப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்ட்ரோக்ல சிம்டம் வரலாம். சிலருக்கு சடன் சிவியர் ஹெட்டேக்கா கூட வரும். இந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் எல்லாமே வந்து வரும்போது சிவியர் ஹெட்டேக் வரும், இல்ல திடீர்னு அவங்க வந்து குழப்ப நிலைக்கு போயிடுவாங்க, மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்கலாம். ஸோ பொதுவா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நிமோனிக் இருக்கு, ஆக்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஃபாஸ்ட்ல எஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ், ஸோ ஒரு சைடு ஃபேஸ் வந்து கோணி போகும், வாய் கோணி போகும், ஸோ அந்த மாதிரி சிம்டம் இருக்கலாம். ஏ வந்து ஆம், கை வந்து 2 கை தூக்க சொன்னா ஒரு கை தூக்க முடியாது, அவங்க கீழே விட்டுருவாங்க. இன்னொன்னு வந்து எஸ் வந்து ஸ்பீச், ஸோ பேசுறதுல குளறுபாடுகள் இருக்கும். டி வந்து டைம், ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிகவரி இருக்கும். ஸோ டைம் இஸ் மசில்னு பார்த்த மாதிரி இங்க வந்து டைம் இஸ் பிரெயின். ஸோ பிரெயின் செல்ஸ் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமா நம்ம அந்த பிளட் சர்க்குலேஷனை ரிஸ்டோர் பண்றோமோ அந்த பிரெயின் செல்ஸ் வந்து ரிகவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமா இந்த சிம்டம்ஸ் ஒருத்தங்களுக்கு இருக்குன்னு பார்த்துட்டா உடனடியா ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணி உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்க நிறைய சிம்டம்ஸ் சொன்னீங்க. இப்போ வீட்டில் இருக்க ஒரு நபருக்கு ஸ்ட்ரோக்குரிய சிம்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாரடைப்புக்கு நீங்க சொன்னீங்க ஸ்டென்ட் வைப்பாங்க, பைபாஸ் சர்ஜரி சொன்னீங்க. இந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, நம்ம எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணணும்? ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து நான் சொன்ன இந்த சிம்டம் ஏதாவது இருந்துட்டா உடனடியாக அவங்கள
நம்ம ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணும். இதுல ரொம்ப முக்கியமானது டைம் லிமிட் இதுல இருக்கு. ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம்னா, அதுவும் இந்த நல்ல ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டா அங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. எப்படி நம்ம ஹார்ட் அட்டாக் ஒரு இன்ஜெக்ஷன் பார்த்தோம், அந்த மாதிரி ஸ்ட்ரோக்லயும் அதே இன்ஜெக்ஷன் இருக்கு. ஸோ ஆனா இதுல வந்து 4 ஹவர்ஸ்க்குள்ள போனாதான் அந்த இன்ஜெக்ஷன் நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கோட சிம்டம் இருந்ததுதான் ஃபர்ஸ்ட் நாங்க சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். இமீடியட்டா சிடி எடுத்து பார்க்கும்போது ரத்த கசிவு இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த இன்ஜெக்ஷன் ரத்த கசிவு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது. அப்ப அந்த ரத்த கசிவை அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ பிரெயின்ல வந்து சிடி ஸ்கேன்ல ரத்த கசிவுக்குரிய அறிகுறிகள் இருந்துச்சுன்னா இந்த இன்ஜெக்ஷன் நாங்க கொடுக்க மாட்டோம். சப்போஸ் எந்த அறிகுறியும் ரத்த கசிவுக்கு இல்லை அப்படின்னா இது த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி 4 ஹவர்ஸ்க்குள்ள வந்திருந்தவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுப்போம். ஸோ அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரத்த கட்டை உடனே கரைச்சி அந்த பிரெயினுடைய சர்க்குலேஷனை ரிஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த பிரெயின் செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஒவ்வொரு செல்ஸா டெத் ஆயிட்டே வரும் டைம் போக போக. அதுல அந்த சென்ட்ரல் போர்ஷன் வந்து டெத் ஆயிருக்கும். அதை சுற்றி இருக்கிற பகுதியை இஸ்கிமிக் பெனம்ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிவர்சபிள் ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ பிரெயின்ல பிளட் சர்க்குலேஷன் ரிஸ்டோர் ஆயிடுச்சுன்னா இந்த பகுதியில் இருக்க செல்ஸோட ஃபங்க்ஷன் எல்லாம் ரிஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த இஸ்கிமிக் பெனம்ப்ரான்ற அந்த பகுதியை சேவ் பண்றது தான் நம்மளோட கோல். ஸோ அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணணும். அங்க வந்து இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா பிளட் சர்க்குலேஷன் நல்லா ரிஸ்டோர் ஆயிடும். ஸோ அந்த பகுதிக்கு பிளட் சப்ளை போயிடுச்சுன்னா அவங்களுடைய ரிகவரி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நாங்க பார்த்த பேஷண்ட்ஸ்ல கூட சிலருக்கு கை கால் சுத்தமா விழுந்து போய் வந்திருப்பாங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டு 1 or 2 ஹவர்ஸ்லயே கையை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நல்லாவே ரிகவரி இருக்கும். சப்போஸ் நம்ம அந்த டைம் லிமிட் தாண்டி வந்துட்டா இந்த இன்ஜெக்ஷன் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப நல்ல ஹை ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை வந்து எண்டோவாஸ்குலர் த்ராம்பெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிளட் வெசல் வழியாவே வந்து ஒரு டியூப் மாதிரி விட்டு ஸோ அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த பிளட் கிளாட் அந்த பகுதி கிட்ட போயிட்டு கூட இந்த இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த ரத்த கட்டியவே அந்த சின்ன டியூப் வழியா எடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ அது எண்டோவாஸ்குலர் த்ராம்பெக்டமி, அந்த பிளட் கிளாட்டையே வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம இந்தியால ரொம்ப காமன் கிடையாது. ஸோ ரொம்ப ஹை ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல இது பண்ணலாம். பட் வந்து நார்மலான ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ 4 ஹவர்ஸ்க்குள்ள வந்தா இந்த இன்ஜெக்ஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும். சிலருக்கு வந்து ரொம்ப காமனா பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்து ஸ்ட்ரோக் வரும். தூங்கி எழுந்து பார்த்தா கை கால் வராம இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த 4 ஹவர்ஸ் டியூரேஷனே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைப் ஆஃப் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வந்து இந்த இஸ்கிமிக் பெனம்ப்ரா அந்த பகுதியை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது சர்வைவல் போர்ஷன் இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். பட் காமனா அது இருக்கிறது இல்லை. ஸோ மோஸ்டா தூங்கி எழுந்து ஸ்ட்ரோக் வந்தா என்ன பண்ணலாம்னா லாஸ்டா தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்கள நார்மலா பார்த்த டைம் என்ன அந்த டைமை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 4 ஹவர்ஸ் மேல வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து ரெக்கவரியை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தான். சரி டாக்டர், இப்ப சொல்றீங்க நீங்க 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்தா ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு. அப்ப அவங்களுக்கு ரெக்கவரிக்கு என்னதான் ஆப்ஷன் இருக்கு? ஸோ ஒருத்தங்க அந்த 4 ஹவர்ஸ் டைம் லிமிட்டை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா நார்மலா அவங்க ரெக்கவர் ஆனாதான் உண்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொடுத்து நம்ம பாடி மசில்ஸை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ பிரெயின்ல வந்து ஒரு வகையான ஒரு மெக்கானிசம் இருக்கு, அது நியூரோ பிளாஸ்டிசிட்டி சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ ஆல்ரெடி டெத்தான செல்ஸ் வந்து ரிவைவ் ஆகாது, சர்வைவ் ஆகாது, அது அவ்வளவுதான். ஆனா சுற்றி இருக்கிற பகுதி வந்து இந்த செல்ஸோட ஃபங்க்ஷனை சேர்த்து பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றதுதான் பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பில அதுதான் நம்ம செய்வோம். ஸோ சுற்றி இருக்க பகுதிகள் வந்து இந்த டெத்தான பகுதியோட ஃபங்க்ஷனையும் சேர்த்து செய்ய முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம கரெக்டா அந்த தெரப்பியை எடுக்கும்போது ரெக்கவரி கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். எந்த தெரப்பியும் எடுக்கலன்னா சிலர் வந்து ரெக்கவரி ஆகாம கூட போயிடுவாங்க, பெட் ரிடனாவே போயிடுவாங்க. கரெக்டா இந்த தெரப்பி எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈவன் 3 monthsக்குள்ள கூட நல்ல ஒரு ரெக்கவரியை பார்க்க முடியும். ஓகே. இப்போ டாக்டர், இப்போ ஸ்ட்ரோக்குக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு என்னன்னு சொன்னீங்க. இப்போ வந்து மூளையில இருக்கிற அந்த இரத்த குழாய்கள்ல அடைப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இப்ப நீங்க இருதயத்துல இருக்க இரத்த குழாய்கள்ல வந்து அடைப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு டெஸ்ட் எல்லாம் ஒரு சிலது சஜஸ்ட் பண்ணீங்க. இதுக்கும் அந்த மாதிரி டெஸ்ட் ஏதாவது இருக்கா?
ஸோ மூளையில அந்த மாதிரி டெஸ்ட் பெருசா எதுவும் கிடையாது. பிளட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்கு, பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கா, அந்த மாதிரி நம்ம ஆஃபனா அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். இல்ல வேற என்ன பண்ணலாம்னா கழுத்து பகுதியில இருக்கிற அந்த வெசல்ஸ்ல அடைப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு முடியும். ஸோ அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ கழுத்துக்கு போற பிளட் வெசல் அடைப்பு இருந்தா நம்ம மூளைக்கும் அது போக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மெடிசன்ஸை கொடுக்கலாம். பட் மூளைக்கு கரெக்டா அடைப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு பெருசா டெஸ்ட் கிடையாது. ஓகே டாக்டர், இப்போ ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், பிசியோ போகணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஸ்ட்ரோக் வராம எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஸோ ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த பிளட் வெசல் அடைப்பு வராமல் இருக்க என்னென்ன பண்ணணும் நம்ம பார்த்தோம். ஸோ கரெக்டான டயட் எடுத்துக்கணும், நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், ஸ்ட்ரெஸ் நல்லா மேனேஜ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் வராமல் தவிர்க்கணும், ஸ்மோக்கிங் குவிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று ரிஸ்க் ஃபேக்டர்ல வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் கூட எம்பாலை மூலியமா ஸ்ட்ரோக் வரலாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஏதாவது ஹார்ட் கண்டிஷன்ஸ் இருந்தா கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் கண்டிஷன் இருக்கும் போதே இது ஸ்ட்ரோக் வராம இருக்க சில மெடிசன்ஸை சேர்த்து தான் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்னாலே ரொம்ப முக்கியமா நாம பார்க்க வேண்டியது ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஹைப்பர் டென்ஷனை நம்ம கரெக்டா கண்ட்ரோல் பண்ணணும். ஹைப்பர் டென்ஷன் அன்கண்ட்ரோல்டா இருந்தா நமக்கு த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக்கும் வரும், ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்கும் வரும். ஸோ யாருக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் கரெக்டா மெடிசன்ஸ் எடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பொதுவாக ஒரு ஸ்ட்ரோக் வந்துட்டாலே நம்ம வந்து முடிஞ்சா 4 hours போய் அந்த மெடிசன் கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்ல ரெக்கவரி இருக்கும். அப்படி 4 hours மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்லா அந்த அதுக்கப்புறம் வருகிற அந்த தெரப்பி, பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். நார்மலாக நம்ம பாமர மக்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்கை பற்றின நாலேஜ் இருக்காது. ஸோ ஒருத்தவங்களுக்கு பக்கவாதம் மாதிரி வந்துட்டாலே வீட்டில் படுக்க வச்சுட்டு 2 நாள் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது. எந்த ஒரு ஸ்ட்ரோக் சிம்டம், நான் சொன்ன சிம்டம் திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் மாதிரியா இருக்காது, ஆனால் கூட அது ஸ்ட்ரோக்காக இருக்கலாம். எந்த ஒரு சிம்டமாக இருந்தாலும் வீட்டிலே வச்சிடாம வயசானவங்களுக்கு அந்த சிம்டம் வந்தால் கூட உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ டைம் இஸ் பிரெயின்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்ல ரெக்கவரியை நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர், அநேக விஷயங்கள் ஸ்ட்ரோக்கை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதற்காக ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, அது ஏன் வருது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பாத்தீங்களா? இப்பொழுதும் கூட ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வந்துடலாம். தோசை சுட்டியாம்மா? சுட்டுட்டாங்க. என்ன கடைக்கு எங்கேயும் போகணுமா? ஆமாங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வரணுங்க. சரி சரி வாங்கிட்டு வரேன். டேடி, ஆ கரண்ட் பில்லு கட்டணும் டேடி. இன்னைக்கு லாஸ்ட் டேட்டா? ஆமாம் டேடி. எப்படியாவது பார்த்து கட்டிடுறேன், ஓகேவா? சரி டேடி. ஐயோ, என்னங்க ஆச்சு, என்னங்க ஆச்சு? ஏங்க ஏங்க என்னங்க ஆச்சு, என்னங்க ஆச்சு, என்னங்க ஆச்சு? சந்தோஷ் உங்க அப்பாக்கு என்னவா ஆயிடுச்சு? டேடே வாடா வாடா வாடா. என்னம்மா ஆச்சு? மா டாடி டாடி மா டாடிக்கு பக்கம் வந்திருக்குமா, கொஞ்சம் இருமா. மா நான் டாடிக்காக ஹாஸ்பிட்டல் கால் பண்றேம்மா, இருமா இருமா. ஹாஸ்பிட்டல் கால் பண்றேம்மா, ஆம்புலன்ஸ் கால் பண்றேம்மா, இருமா. ஹலோ ஆம்புலன்ஸா, கொஞ்சம் வரீங்களா?
எங்க அப்பா கொஞ்சம் முடியாம இருக்குது. சுவாமிநாதன் ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருந்துச்சு. சரியான நேரத்தில் உங்களை கூட்டிட்டு வந்ததுனால ஒரு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் கொடுத்து உங்களை நாங்கள் காப்பாத்திட்டோம். இனிமேல் நீங்க பயப்பட வேணாம், தைரியமா இருக்கலாம். என்ன நேயர்களே, வீடியோ கிளிப்பு பார்த்துட்டு இருந்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த அறிகுறிகளில் உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது இது மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்த வாரமும் இன்னொரு மருத்துவ ஆலோசனையோடு கூட உங்கள் யாவரையும் சந்திக்கிறோம். நன்றி.